இந்த வீடியோவில் நாம் ஸ்ரீலங்காவில் 2024 ஃபோன் நம்பர் இல்லாமல் எப்படி ஜிமெயில் திறக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய ஃபோனில் தான் இது செய்ய வேண்டியிருக்கும். அப்படி ஃபோனில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் காட்டும். இந்த ஜிமெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா எட் அக்கௌண்ட் டு டிவைஸ்ன்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். வெயிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் இந்த ஃபோனோட பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளுக்கு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட்டை தட்டி ஃபார் மை பர்சனல் யூஸை தட்டிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் கொடுக்கணும்னு தோணுதோ அதை உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க. நான் இப்போ டெஸ்ட் எனக்கு கொடுக்குறேன். அது நெக்ஸ்ட் தட்டிக்கிறேன். அடுத்ததாக உங்களோட டேட்டையும் 8 months எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான உங்களோட யூசர் நேமே செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜிமெயிலு இப்போட உங்களுக்கு பிடிச்ச ஜிமெயில் செட் பண்ணிங்க. நான் இப்போ டெஸ்ட் 1 2 3 4 5 டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் தட்டுறேன். இந்த யூஸரை மேக்கன் எடுத்துட்டாங்களாம். நம்ம இதை செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு விரும்பின இதை எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு விரும்பின பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா விளங்கும் டெஸ்ட்டு இமெயில் T0319522 இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு தட்டிக்கோங்க. தட்டிட்டு உங்களோட இதுக்கு அக்ரியை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுமானதை இசைட்டு போட்டு அக்ரியை கொடுத்துக்கோங்கன்னா சரி. அடுத்தது இதில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஸ்கிப் பண்ணுற மாதிரி வராது. ஆனால் நீங்கள் பிசியில் திறக்க போனீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பர் நீங்கள் என்ன தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் அது இந்த நம்பர் எடுக்காது இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் ஃபோனில் திறந்து அதை அப்படியோ கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணிக்கலாம். பாய்.